இந்த பிரபஞ்சமே நம்முடைய வடிவத்தின் அடிப்படையில் இருக்கிறது இல்லையா? இந்த பிரபஞ்ச ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது எது என்று சொன்னால் இதயம். அதுபோல இந்த பிரபஞ்சத்தின், நான் திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தின் கிடையாது, இந்த சூரிய குடும்பத்தின் இல்லை, இந்த பூமியின் இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் இதயம் எது என்று சொன்னால் அதுதான் சிதம்பரம் என்று சொல்கிறார். அதனால்தான் சிதம்பரத்திலே நீங்க போய் நடராஜர் இருக்கிற இடத்தை பார்த்தால் இடது பக்கம் சற்று தள்ளி இருக்கும், கருவறை எல்லாமே நடுவுல இருக்கும். ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் நடராஜர் இடது புறமாக சற்று தள்ளி இருப்பார். ஏனென்றால் மனிதனுக்கு இதயம் இடது புறத்தில் தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த சிதம்பரத்தில் 21,600 ஓடுகள் வைத்திருக்கிறார்கள், தங்கத்தால் ஆன ஓடுகள். எத்தனை ஓடு? 21,600 ஓடுகள். ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அவன் விடுகிற மூச்சு 21,600 முறை அவன் மூச்சு விடுகிறான். நீங்க இன்றைக்குத்தான் அறிஞர்கள் எத்தனை முறை மூச்சு விடுறான்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் அன்னைக்கே அதற்கான ஓடையே பதிப்பித்திருக்கிறான். 72,000 ஆணிகள் அந்த ஓட்டிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. 72,000 நாடிகள் நம்முடைய உடம்பிலே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சித்த சபை, கனக சபை, நடன சபை, தேவ சபை, ராஜசபை என்ற 5 சபைகள். ஏனென்றால் நம்மிடத்திலே 5 புலன்கள். பொற்கூரையிலே 9 கலசங்கள், நவசக்தி நவதுவாரங்கள். அர்த்த மண்டபத்திலே 18 தூண்கள், 18 புராணங்கள். பொன்னம்பலத்திலே 28 தூண்கள் இருக்கின்றன, 28 ஆகமங்கள். 64 மேற்பலகைகள் இருக்கின்றன, ஆயக்கலைகள் 64. இறைவனை காண்பதற்கான படிகள் 5 படிகள். நீங்கள் நடராஜரை பார்க்க போகணும்னா 5 படி ஏறி போகணும். பஞ்சாட்சரப்படி, சிவாய நம என்று சொல்லி பஞ்சாட்சரப்படி. ஏனென்றால் இந்த 5 புலன்களை கடந்துதான் இறைவனை காண வேண்டும் என்பதற்காக 5 படிகள். கனக சபைக்கு 4 தூண்கள், 4 வேதங்கள். அப்ப இந்த தில்லையம்பதிக்கு ஏன் அருள்மொழித்தேவர் போனார் என்று உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கும். பிரபஞ்சமே நிறைந்திருக்கிற ஒரு இடம், பிரபஞ்சத்தின் இதயமாக இருக்கிற ஒரு இடம் எது என்று சொன்னால் அதுதான் சிதம்பரம். அதனால் அந்த சிதம்பரத்துக்கே சென்றார். அந்த சிதம்பரத்திலே போய் நடராஜ பெருமானை நினைத்து சிவாய நம சிவாய நம, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று 30 சொல்லிக்கொண்டு அவர் புரண்டு அழுது கண்ணீர் வடித்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை, நீங்க நினைப்பீங்க, சேக்கிழார் புராணத்தில் இருக்கிறது. புரண்டு அழுகிறார். அப்பா, நான் இதை எழுதுவதற்கு என்ன செய்யட்டும், எப்படி எழுதுறதுனே தெரியலையே. எவ்வளோ பெரிய அறிவாளிக்கும் பாருங்க தொடக்கம் கஷ்டமா இருக்கும். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நம்ம இந்த 10 திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஒப்பிக்க சொல்லுங்க. நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு திருக்குறள் சொல்லுவோம், 2வது திருக்குறள் சொல்லுவோம், 3வது திருக்குறளில் எது ஞாபகம் வராதுன்னா அந்த முதல் வார்த்தை ஞாபகம் வராது. முதல்ல எடுத்தவொன்னே என்னமோ வருமே. இதற்கு தான் நம்ம பெரியவர்கள் இன்னொரு சிறப்பு அந்த முறை வைத்திருந்தார்கள். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒரு சிற்றிலக்கியம் இருக்குது, அதுக்கு பேர் அந்தாதின்னு பேர். அந்தாதினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், ஆதினா தொடக்கம்னு அர்த்தம். அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், ஆதினா தொடக்கம்னு அர்த்தம். முடிவே தொடக்கமாக இருக்கும். ஒரு பாடலினுடைய இறுதி வார்த்தையோ இறுதி எழுத்தோ இறுதி அடியோ அடுத்த பாடலின் முதலாக வந்தால் அதற்கு பெயர் அந்தாதி. அபிராமி அந்தாதி இப்படிதான் இருக்கும். நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். இப்போ 100 நம்ம எப்பயுமே பாட்டு ஒப்பிக்கும் போது 2வது பாட்டு என்னவா இருக்கும், 3வது பாட்டு என்னவா இருக்கும். அபிராமி அந்தாதியில் அப்படி ஆரம்பிக்கவே அப்படி பிரச்சனையே இல்லை. நீங்க மொதல் பாட்டுலேருந்து 100 பாட்டு வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறக்கவே மாட்டீங்க. இப்போ பாருங்களேன், உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்தில உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழி துணையே, துணையும் தொழுந்தையும் பெற்ற தாயும் சுருதிகளையும் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறுமணி மலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே.
அறிந்தேன் எவரும் அறியாமறை அறிந்து கொண்டு செறிந்தேன் உன திருவடிக்கே விரைவி பிரிந்தேன் எனது அன்பர் பெருமை என்னாத கர்மனெஞ்சால் மறிந்தேன் நரகு குறவாய மனிதரையே. மனிதரும் தேவரும் மாயா முனிவர் வந்து செனி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவாச்சனமே பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தினாலும் பொருந்துகவே. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புடன்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனம் வார்ச்சனையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை அம்பியமேல் திருந்திய சுந்தரி அந்தரின் பாதம் சென்னியதே. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மணியது உன் திருமந்திரம் சிந்துரவண்ண பெண்ணை முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையை பண்ணியது என்று முன்னன் பரமாகம பத்ததியே. ததியூர் மத்திய சுழலும் என் நாவி தலைவிழதோர் கதியூர் வண்ணம் கருது கண்டாய் கமலாலை என மதியூர் வேணி மகிழ்நனுமானும் வணங்கி என்றும் தித்தியூரி சேவடியாய் சிந்துரான சுந்தரியே. சுந்தரி எந்தை துணைவை என் பாசத்துறையெல்லாம் அந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழன் தலைமையில் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கைத்தளத்தால் மலத்தால் என் கருத்தனவே. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவேற்பில் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருக்கு திருத்தன பாரம் மாறும் செங்கை சிறையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதும் என்றும் வணங்குவதும் மலத்தால் எழுதாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே மெய்யத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே. ஆனந்தமா என் அறிவாய் நிறைந்த அமுத உமாய் ஆனந்தம். இப்படியே 100 பாட்டும் சொல்லுவேன். ஆனால் நேரம் பார்த்தா இது என்னன்னா, நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அந்தமே ஆதியாக வந்தால் அதற்கு பெயர் அந்தாதி என்று பெயர். அதற்கு அந்தாதி என்று பெயர். இப்போ முடிவே அடுத்ததனுடைய தொடக்கம். இவர் இந்த முதலமைச்சராக இருந்து பதவியை விட்டதெல்லாம் பெருசு இல்லை. இப்போ என்ன ஆரம்பிக்கிறது, தொடக்கம் என்னன்னு தொடங்கிறது தெரியலையே. மிகுந்த மனக்கவலைக்கிடையிலே இறைவனே இறைவனே என்று இறைஞ்சி 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 ஏங்கி ஏங்கி இறைவனிடத்திலே சரணாகதி அடைகிறார். சரணாகதி. நீதான் எனக்கு எல்லாம், உன்னை நம்பியே நான் வந்திருக்கிறேன். அரசன் எழுத சொல்லிவிட்டான். ஆனா இப்ப அதை எழுதி கொடுத்தால் இந்த உலகம் உய்வதற்கான ஒரு வழி பிறக்கிறது. அதை எழுதுவதற்கான முதல் கிடைக்கவில்லை. முதல்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் சொத்து. முதல் இந்த இடத்துல சொத்தே என்னன்னா முதல் வார்த்தை தான். அப்பதான் அசரீரி கேட்டது. உலகலாம் என்று அசரீரி கேட்டது. உடனே பார்த்தார், ஆஹா என்ன என்ன அருமையான ஒரு வார்த்தை. இறைவனே, தில்லைவாழ் அந்தணர்களே அதிசயித்து போனார்களாம். இப்படி ஏங்கி ஏங்கி தவிக்கிற இவருக்கு இறைவனே அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். உலகெல்லாம் என்று அடியெடுத்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த பாடலை பார்க்கிற போது வியாக்கியான கர்த்தாக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். என்னன்னா, விநாயகப் பெருமானை வணங்காமல் யாரும் நூல் செய்ய மாட்டார். நான் உதிக்கின்றேன்னு ஆரம்பிச்சேன் இல்லைங்களா, அபிராமி அந்தாதி உதிக்கின்றேன்னு ஆரம்பிக்காது. முதல் பாட்டு அது இல்லை. தாரமற் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமற் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்றுதான் முதல் பாடல். அதுக்கப்புறம் தான் உதிக்கின்றேன்.